Students, listen carefully. In the chapter, moving charges and magnetism வந்து every year ஒரே ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம CBSE போர்ட் பேப்பரில் கேட்குறாங்க. இப்போ சால்வ் பண்ணக்கூடிய இந்த 15 ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக இந்த போர்டு எக்ஸாமில் நீங்கள் சூப்பர் மார்க்கு இந்த சாப்டரில் எடுக்கலாம். ஹாய், திஸ் இஸ் முருகா MP. வெல்கம் டு Physics 12 Crash Course Series. இந்த வீடியோவில் நம்ம டாப் 15 PYQஸை சால்வ் பண்ண போகிறோம். இது எல்லா இயரும் ரிப்பீட்டடான கான்செப்ட். தியரிஸ் இல்லை, டெரிவேஷன்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் புக்கையும் நோட் வித் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கை ரெஃபர் பண்ணுங்கள். கொஸ்டின் வந்ததும் பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இப்படி தான் ஒவ்வொரு டாப்பர்ஸும் மார்க் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அண்ட் நீங்களும் அந்த டாப்பர் அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 6. நம்ம 4 தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 4 and 6 வந்து பார்த்தோன்னா ஹைலி ரெக்கமெண்டட் சாப்டர். சிபிஎஸ்சிக்கும் சரி, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதனா ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 4 and 6 அப்படின்ற சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சாப்டர் தான் 4. ஸோ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன், நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ரீட் த கொஸ்டின், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அ கேல்வனோமீட்டர், ரைட், ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது. அந்த கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் G அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது, அந்த கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் G கேன் பி கன்வெர்டட் இன்டு வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனுடைய வோல்டேஜ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to V. they didn't mention exactly என்ன வோல்டேஜ் அப்படின்லாம் கொடுக்கல. ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது, அந்த கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸை Gன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேல்வனோமீட்டர் we are going to convert into வோல்ட்மீட்டர். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேல்வனோமீட்டர் வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பேன், தெரியும். அப்போ அதனுடைய ரேஞ்சு 0 to V வோல்ட். ஏதோ ஒரு வோல்டேஜ் இருக்குப்பா, சொல்லலை. By connecting resistance R home in series, we know that because நம்ம கான்செப்ஷுவலாக அந்த MCGக்கு அப்புறம் கேல்வனோமீட்டர் அம்மீட்டராகவும் கேல்வனோமீட்டர் வோல்ட்மீட்டராகவும் கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அதை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். How much resistance will be required to change its range to 0 to V/2 volt? அதாவது ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது, அது வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்த செக்மெண்ட் இது. ஹவு மச் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு சேஞ்ச் இட்ஸ் வோல்டேஜ் ரேஞ்ச். பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 to V இருக்கும்போது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, அதே மாதிரி என்னுடைய 0 to V/2, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து 0 to 10 அப்படின்ற வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 0 to 5 வோல்டேஜ் ரேஞ்ச் வர்றதுக்கு என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் சிம்பிளாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சீரீஸ் காம்பினேஷன் சொல்லும்போது கரண்ட் வந்து எனக்கு சேமாக இருக்கும், பேரலல்ல வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஸோ சின்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்வனோமீட்டருக்கு சீரீஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால தான் அது வோல்ட்மீட்டராக எனக்கு இருக்குது. அப்போ டு மெஷர், ரைட், ஆர் டு ஃபைண்ட் your V, to measure your voltage, நம்ம என்ன சொல்லலாம், V அப்படின்றத நம்ம IR அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த ஃபார்முலா தான் நம்ம கேல்வனோமீட்டருக்கும், which mean galvanometer to ammeterக்கும் வோல்ட்மீட்டருக்கும் நம்ம பயன்படுத்திருப்போம். வோல்ட்மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு parallel combination வோல்டேஜ் சேம் இருக்கும். அதாவது வோல்டேஜ் இன் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன் கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா சீரீஸ் காம்பினேஷன், அப்போ V ஈக்குவல் டு R அப்படின்னு எடுக்கலாம். இந்த இடத்துல என்னுடைய V வோல்டேஜ், இந்த I நான் என்ன சொல்ல போகிறேன், என்னுடைய கேல்வனோமீட்டர் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது, RG ப்ளஸ் RH. ஓகேவா, RG ப்ளஸ் RH என்னது, ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் கேல்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ். இது டு ஃபைண்ட் யுவர் V. எது, இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட், ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது கேஸில் பாருங்கள், இப்போது டு ஃபைண்ட் V/2, அதாவது 0 to V/2ல அந்த V/2 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றுமே இல்லை, இதையே தான் எழுத போகிறேன். அப்போ V அப்படின்றது என்ன சொல்லிட்டேன், V/2ன்னு சொல்லிட்டேன், which is equal to அதே
ஐஜி தான், டவுட்டே கிடையாது. அதே ஆர்ஜி ப்ளஸ் என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸு தான். பட் என்னுடைய ஹை ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் நான் ஆர்ஹெச் டேஷ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட், இதுவும் எனக்கு தெரியாது தான், இதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இட் ஆஸ்கிங் வாட் வுட் பி த ரெசிஸ்டன்ஸ், என்னுடைய வோல்டேஜ். இதனுடைய ஃபர்ஸ்ட் கேஸு, இது என்னுடைய ரெண்டாவது கேஸ். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நீங்கள் ஆர்ஹெச் டேஷ் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ணலாம், அப்படியே இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள். ஹோல் டிவிஷன், அதாவது 1 டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன இருக்குது, இந்த V ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்பான் V by 2. இதுலேயும் ஐஜி ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் டேஷ். சிம்பிள். இங்கே பாருங்கள், ஐஜி கேல்வனோமீட்டருடைய கரண்ட் மாறாது. ஏன்னா ஒரே சர்க்கியூட் தான், அதுவும் சீரீஸில் இருக்குது. கரண்ட் எப்படி மாறாது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், என்னுடைய வியும் இந்த வியும் கேன்சல் ஆச்சு. அப்போ இந்த 1/2 இருக்குது, அது மேலே போச்சுன்னா வெறும் 2 அப்படின்னு மாறிடும். அப்போ 2 இந்த ஆர்ஜி இப்படி கொண்டு போயிடுங்க, ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். இதில் சந்தேகமே இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து சின்ன சின்ன டேர்ம் இதை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்ஜி ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் டேஷ் which is equal to இந்த ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். அப்போ இங்கே இருக்கிற பாருங்கள், ஆர்ஜி இல்லை, இது அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும். கரெக்டா? ரைட், மைனஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன சின்ன சப்ஸ்டியூஷன் மட்டும் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். என்னுடைய இந்த டேர்ம் இப்படி போகும்போது மைனஸ் 2 ஆர்ஜின்னு இருக்கும். ஆல்ரெடி எனக்கு ஒரு ப்ளஸ் ஆர்ஜி இருக்குது. செப்பரேட் பண்ணிங்கன்னா யூ கெட் மைனஸ் ஆர்ஜி. அப்புறம் இந்த ஆர்ஹெச். அப்போ 2 ஆர்ஹெச் டேஷ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் மைனஸ் ஆர்ஜி. ஏன்னா மைனஸில், ஸோ நான் இப்படி எழுதிட்டேன். அப்போ ஆர்ஹெச் டேஷ் அப்படின்றது என்ன அப்படின்றது 1/2 ஆர்ஹெச் மைனஸ் ஆர்ஜி. இதுதான் என்னுடைய நியூ, அதாவது என்னுடைய வோல்டேஜை V/2 கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுதான் 1/2 ஆர்ஹெச் மைனஸ் ஆர்ஜி. ஐ ரைட் ஹியர். பாருங்கள், என்னுடைய நியூ ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஹெச் டேஷ் ஈக்குவல் டு 1/2 என்ன பார்த்தோம், ஆர்ஜி மைனஸ் ஆர்ஹெச். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடில் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். கேள்வியை பாருங்கள், ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது, அந்த கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதனுடைய ரேஞ்ச் வந்து 0 to V ஃபஸ்ட்டு கேஸு. அப்போ அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸு ஆர்னு சொல்லிட்டாங்க. அடுத்து how much ரெசிஸ்டன்ஸ், இப்போ மூணாவது ஆர் டேஷ் கேட்குறாங்க இல்லையா. அப்போ ஆர் டேஷ் வந்து என்னவா இருக்கும், என்னுடைய வோல்டேஜ் வந்து V/2 மாறும்போது, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், we don't know the resistance, we don't know RG, we don't know IG, எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்குது. அதை நம்ம அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். going to get the value. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற அந்த முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, an alpha particle is projected with velocity. பாருங்கள் கேள்வியில், an alpha particle, அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி. அப்போது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி கொடுத்தாச்சு இல்லையா, அதோடைய வெலாசிட்டி கொடுத்தாச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க, அது மீட்டர் பர் செகண்ட் ஐ அப்படின்ற ஆக்சிஸில் போகுது, இன்டு அ ரீஜன் இன் விச் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள், ஐ காம்பனண்ட்லேயும் ஜே காம்பனண்ட்லேயும் இருக்குது, ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை டு மேக் அ டயக்ராம். இப்போ இதுதான் இருக்குன்னு வச்சுப்போம், இது எனக்கு ஐன்னு வச்சுப்போம், இதை ஜேன்னு வச்சுப்போம், இதை கேன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லிட்டாங்க, இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது, நல்லா பாருங்கள், இந்த பக்கம் போகுது. பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ரீஜன் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஐ டேக் ப்ளூ கலர். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரீஜனில் இருக்குது இல்லையா, இன் பிட்வீன் தெம் ஐலேயும் இருக்குது ஜேலேயும் இருக்குது, அந்த காம்பனண்ட்டில் இருக்குது. Calculate the acceleration of the particle in the region. அப்போ we need to find acceleration. அடுத்து the charge to mass ratio for alpha particle mass, they have given the mass value here, right? IJK and the component x y z axis. acceleration தாங்க எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை நீங்கள் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது முதல்ல அதில் என்ன நடக்கும்,
அப்படின்னு பார்த்தாக்க எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம், QVB sin θ. யார் இங்கே வர்றா, லாரன்ஸ் இங்கே வர்றாரு இல்லையா. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சது தான். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்கலி they didn't mention any angle. நல்லா கவனிக்கணும் கேள்வியை. ஆங்கிள் தானே மென்ஷன் பண்ணியிருக்க, இல்லை வெலாசிட்டி அதோடைய காம்பனன்ட் சொல்லியிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதோடைய காம்பனன்ட் சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். they didn't mention the value, so we can keep like this. இப்படி வச்சுக்கலாம். அப்போ எனக்கு V cross B it is vector term. அப்போ Q times Vன்றது என்ன நமக்கு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் Bன்றது இங்கே இருக்குது, VB. அப்போ கிராஸ் இல்லையா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ்னால் I and I 0 ஆகிடும், பிகாஸ் தட் மேக்ஸ் an angle 0 degree. I cross I 0, J cross J 0, K cross K 0. அப்போ என்ன ஆகும், 90 டிகிரி காம்பனன்ட் மட்டும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல என்னுடைய V I, B பார்த்தீங்கன்னா ஐலேயும் இருக்குது ஜேலேயும் இருக்குது. அப்போ நம்ம எதை எடுக்க போகிறோம், நம்ம இது கூடயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த வியை I'll write here ஐயை இந்த I ப்ளஸ் ஜேன்னு இருக்குது இல்லையா, அந்த காம்பனன்ட் மட்டும். இப்போ இதோடு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது, இது 0 ஆகிடும், ஹேஸ் நோ ரோல். இது மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், ஏன்னா IJ, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸில் இந்த மாதிரி 90 டிகிரி மட்டும்தான் ஒர்க் ஆன் ஆகும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல என்னுடைய 3 into 4 has no role. அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, இந்த 0.3யும் இந்த 3யும் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து I காம்பனண்ட், இது வந்து J காம்பனண்ட். இது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. 11th கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாப்டரில் இது ரிப்பீட்டடாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 12th நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி IJ காம்பனண்ட்டோட தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல Q. அப்போ என்னுடைய காம்பனண்ட் என்னது, 3 into 10 to the power 5. இது கிராஸ் ப்ராடக்ட்டுங்க, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 0.3 அந்த இது என்னது, இது I காம்பனண்ட், இது வந்து J காம்பனண்ட், அவ்வளோதான். அப்போ IJ அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், Kன்னு சொல்லுவோம், அது நமக்கு தெரியும். அப்போ Q டைம்ஸ் ஆஃப் 0.9 into 10 to the power 5 K காம்பனண்ட், முடிஞ்சு போச்சு. எனக்கு Qவுடைய வேல்யூலாம் இங்கே கொடுக்கல, சரியா. அப்போ நமக்கு F ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஆக்சலேஷன் எப்படி எடுக்கலாம், ஆக்சலேஷன் அப்படின்றது F upon M நியூட்டன் செகண்ட் லா, F equal to ma, ஏன்றது F by m. அப்போ என்னுடைய ஆக்சலரேஷன், என்னுடைய ஃபோர்ஸ் இங்கே இருக்குது Q டைம்ஸ் 0.9 into 10 to the power 5. இங்கே தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். பாருங்கள், ஆல்ஃபா பார்ட்டிகள்னு சொல்கிறாங்க, சார்ஜ் டு மாஸ், ரைட், சார்ஜ் டு மாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு, சார்ஜ் அப்பான் மாஸ். அப்போ என்ன ஆகுது, அது ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகுது. இப்போ சார்ஜ் டு மாஸ், சார்ஜ் கேன்சல் ஆகுது, மாஸ் வந்து என்ன ஆகுது, இதோட அப்படியே மேலே போகும்போது இன்ட்டு m. இப்போ நீங்கள் அதை அப்படியே ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 0.9 into 10 to the power 5 சார்ஜ் பர் மாஸ். இதை வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா, ஐ திங்க் ஆட்டம் அப்படின்ற சாப்டர், ஐ திங்க் இந்த சிலபஸ் நமக்கு இல்லை, அது நமக்கு J.J. தாம்சன் அவர் வந்து ஒரு மாடல் சொல்லியிருப்பார், அதில் வர்றது தான் சார்ஜ் அப்பான் மாஸ் அப்படின்றத. ஸோ சார்ஜ் அப்பான் மாஸ்னால் Q by m அப்படின்னு அர்த்தம். இப்போ Q by m நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த Q நீங்கள் கேன்சல் பண்ணி இந்த Q by mன்னு சொன்னாலும் சரி, இல்லை ஓவராலாக அது Q by mன்னு நீங்கள் சொன்னாலும் சரி தான், விச் எவர் வே யூ லைக். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q கேன்சல் ஆகுது, இந்த m மேலே போகுது, மறுபடியும் மேலே போனால் தான் அது நார்மலாக இருக்கும். அப்போ இந்த m உடைய வேல்யூ என்ன, 4.8 10 to the power 7, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை நார்மலாக யூ கோயிங் டு மல்டிப்ளை. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க, எனக்கு 10 to the power 7, இது 10 to the power 12. அப்போ 0.9 into 4.8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் ஒன் வேல்யூ, தட் வில் பி யுவர் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், இது K காம்பனண்ட்டில் இருக்குது, அவ்வளோதான். அதாவது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் எப்படி போகுது அப்படின்றது இங்கே சொல்லியாச்சு, ரைட்டா. K காம்பனண்ட் அப்போது இப்படி வருது இந்த டைரக்ஷனில், சரியா. ஸோ இதுதான் நமக்கு வந்து செகண்ட் ப்ராப்ளம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான் இல்லையா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் திஸ் ஒன். இங்கே பாருங்கள், 2 ஐடென்டிக்கல் சர்க்குலர் லூப், ஒரே ஷேப், ஒரே சைஸ், எல்லாமே ஏரியா ரேடியஸ் எல்லாமே சேம், ஏன்னா ஐடென்டிக்கல் சொல்லிட்டானே. அப்போ அந்த மாதிரி 2 ஐடென்டிக்கல் சர்க்குலர் லூப்ஸ் P and Q, each of radius R, and அதில் போகக்கூடிய current I are kept in perpendicular plane.
பாருங்களேன், ரெண்டு எப்படி இருக்குது, இந்த டயக்ராம் கேள்வியில் இருக்கிறது தான். ரெண்டுமே எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இல்லையா? ரெண்டுமே பெர்பெண்டிகுலரில் இருக்குது. நமக்கு ஓகே, இது புரிஞ்சதுங்க. இப்போ இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லிட்டாங்க. such that they have a common center. இங்கே பாருங்க, ஓ ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு சென்டர் இருக்கான். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. டயக்ராம் இஸ் வெரி கிளியர், ரைட்? டயக்ராம் கேள்வியில் இருக்கிறது. Find the magnitude and the direction of the net magnetic field at the common point O of the two loops. இப்போ இதை நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப அழகாக. நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், பயோட்-சாவர்ட்-லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் ஒன்று படித்தோம். எனக்கு ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, அந்த சர்க்குலர் காயில் எனக்கு கரண்ட் போகுது, கரண்ட் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அட் சர்டன் பாயிண்ட் நீங்கள் இசட் அப்படின்னு எடுத்துருப்பீங்க. நான் அதில் ரெண்டு ஆங்கிள் வச்சு சொல்லியிருப்பேன், சைனை வச்சும் சொல்லியிருப்பேன், காசை வச்சும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சிடும், என்னுடைய சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மியூ நாட் ஐ பை 2r அப்படின்னு நம்ம படித்தோம். சென்டர் ஆஃப் த லூப், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். சென்டர் ஆஃப் த லூப்பில் எனக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இதுதான். அப்போ எனக்கு P அப்படின்ற ஒரு லூப் இருக்குது, அதனுடைய சென்டர் பாயிண்ட் O தான். Q அப்படின்ற ஒரு லூப் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டும் O தான். ரெண்டுத்துக்கும் காமன் சொல்லிட்டான். அவனே சொல்லிட்டான் பாருங்க, காமன் சென்டர். ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் R தான், ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி கரண்ட் தான் போகுது, எல்லாமே டிட்டோஸ். அப்போ எனக்கு ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி இன்னொரு காயிலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்போ ஐ கேன் சே உடைய BP ஈக்குவல் டு BQ இஸ் நத்திங் பட் மியூ நாட் ஐ பை 2r. ஏன்னா எல்லாமே கரண்ட்டும் சேமு, ரேடியஸும் சேமு. நீங்கள் எதுவுமே எழுதுறதில்ல, சிம்பிளாக யூ கேன் ரைட் இட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்குது, ஒன்று BP, இன்னொன்று BQ, ரெண்டு இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ரைட்? ரிசல்டன்ட் we have gone through already, right? Resultant vector which is equal to அந்த triangulation method நீங்கள் படிச்சிருப்பீங்க, a square b square plus 2ab cos theta அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா they both are perpendicular. இப்போ என்னுடைய cos என்ன ஆகுது, 90 டிகிரி ஆகுது. அப்போ இந்த மொத்த டேர்ம் எனக்கு 0ன்னு ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன, என்னுடைய ரிசல்டன்ட் இது ஆப்வியஸ்லி என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஓகே, ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் நத்திங் பட் a வெக்டர் அண்ட் b வெக்டர் ஹோல் அந்த ஸ்கொயர் டேர்ம். அப்போ என்னுடைய BP ஸ்கொயர் BQ ஸ்கொயர். நீங்கள் யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம் தான் இல்லையா? ஸோ எனக்கு டைரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் அந்த கேள்வி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா? ரைட், இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ ரெண்டுமே நம்ம ஸ்கொயர் டேர்ம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு இந்த மியூ நாட் ஐ 2r ப்ளஸ் மியூ நாட் ஐ 2r எல்லாத்துக்கும் ஸ்கொயர் தான், அப்படியே ரூட்டுக்குள்ளே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி எழுதலாம், 2 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட் ஐ பை 2r எல்லாமே ஸ்கொயர் இப்படி இருக்குது, 2 டைம்ஸ். அப்போ இதை என்ன சொல்லலாம், நான் இந்த ரூட்டு இந்த ஸ்கொயரு வெளியில் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், ஜென்ரலாக என்னுடைய b which is something root over 2 டைம்ஸ் மியூ நாட் ஐ பை 2r. ப்ராப்ளமை நம்ம எவ்வளோ தான் ப்ராப்ளம் கஷ்டமாக இருந்தாலும் அதோடைய சொல்யூஷன் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுதானா, அப்படி தான் இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதெல்லாம், சரியா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அது பண்ணாவே நமக்கு போதுமானது தான். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இந்த ரெண்டு அந்த P and Q அப்படின்ற லூப்பில் இடையில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இதுதான் ரைட்டா? ஸோ பார்த்துக்கோங்க. இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க வாய்ப்பு கிடையாது நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த இடத்துல நம்ம இதனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆப்வியஸ்லி நம்ம tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் சொல்லுவோம். அப்போ இங்கே BQ பை BP ரெண்டுமே சேம் தானே, அப்போ அது 1 தான். அப்போ டேனில் எப்போ 1 ஆக முடியும், 45 டிகிரி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் அதனுடைய டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது எப்படி இருக்கு, 45 டிகிரியில் இருக்குது ரெண்டுத்துக்கும். சிம்பிள், ரைட்?
இவ்வளவுதான். அப்போ இப்படி இருக்கும். இருங்க, ஐ வில் சேஞ்ச் த கலர். இவ்வளோதான் முடிஞ்சது. சரியா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளமாக இருக்கும் நம்புகிறேன் இது எல்லாம். லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹாவ் திஸ் ஒன். இது வந்து ஒரு தியரி பேஸ் தான். பாருங்க, ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப். ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் acting on a charge particle q moving with the velocity v in the presence of magnetic field. உங்களுக்கு தெரியும் இது நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இல்லையா? லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் நமக்கு இங்கே இருக்கு. எக்ஸ்பிரஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குது. அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. சிம்பிள், யூ நோ த டேர்ம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே நம்ம எழுதுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. It is nothing but your Lorentz force. என்னுடைய Fm can be written like this. QVB sin theta. அவ்வளோதான். இதை நம்ம எப்படி எழுதலாம்? Q V cross B அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? V cross B. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் மாதிரி just say that they both velocity and then magnetic field are perpendicular to each other. அதையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஸோ தட் மேக்ஸிமம் வந்து என்னுடைய ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷனை க்ரியேட் பண்ணணும். அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, சர்க்குலர் மோஷன். அடுத்து எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இது 90 டிகிரி, இந்த தீட்டா வந்து 90 டிகிரி இருந்தால் தான் இது பாசிபிள். இஃப் இட் இஸ் நாட், எனக்கு வந்து ஹெலிக்கல் மோஷன் வந்து ஆப்டெயின் ஆகும். இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணுறதுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ make sure about this two simple terms: circular motion, helical motion. அடுத்து பாருங்க, show that the work done by magnetic field on a moving charge particle is always zero. எப்போ பாருங்க, show that the work done on a moving charge is always zero. அப்போ work done வந்து zero எந்த இடத்துல, எப்படி, how அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நமக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் படி என்னுடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் QVB sin theta. நமக்கு தெரியும் இட் இஸ் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் ஸோ தட் யூ கெட் சர்க்குலர் மோஷன். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்மை தான் என்னுடைய ஒர்க் டன் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். வி நோ திஸ் வெரி வெல் இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன டேர்மை மட்டும் ஐ கேன் இன்க்ளூட், விச் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் நான் என்ன சொல்லலாம், வெலாசிட்டின்னு சொல்லிவிடுவேன். அப்போ என்னுடைய இது என்னது, ஒர்க் டன் பர் டைம் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி. ஆப்வியஸ்லி ஒர்க் டன் தானே நம்ம எனர்ஜின்னு சொல்ல போகிறோம். இது நமக்கு சிம்பிள் டேர்ம். இது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. 11th யூ வுட் ஹவ் ஸ்டடிட் அபவுட் திஸ். அதே மாதிரி என்னுடைய ஃபோர்ஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபோர்ஸ் அப்படின்றது m டைம்ஸ் ஆஃப் a. ரைட். அப்போ இங்கே acceleration which is nothing but your dv by dt because change in velocity upon time அப்படின்றது தான். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் இது கரெக்டாக. என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கேள்வியில் பாருங்கள், ஷோ தட் ஒர்க் டன் பை அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் அ மூவிங் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. ஒர்க் டன்னு ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஒர்க் டன்னு ஜீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய ஒர்க் டன் ரைட் எஃப் டாட் வின்னு சொன்னேன். அந்த எஃப் நான் என்ன சொல்கிறேன், எம் டைம்ஸ் ஆஃப் டிவி பை டிடி இன்டு வி. இதை தான் என்ன சொல்லிட்டேன், ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டேன். ஐ ரிப்பீட் என்னுடைய ஒர்க் டன் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். அக்சலரேஷன் டிவி பை டிடின்னு எழுதுகிறேன். ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல நான் டிவி டிஸ்டன்ஸ் பை டைம், இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம், சாரி ஒர்க் டன் பை டைம் சொன்னால் அதை நான் எனர்ஜின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன சொல்ல, என்னுடைய ஒர்க் டன்னை ஐ கேன் ஆல்சோ ரிலேட் அஸ் ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி. அப்போ இங்கே வெலாசிட்டி வந்து அதை நான் இங்கே டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நான் என்ன சொல்லிட்டேன், மொத்தமாக ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் டன். அதுதான் என்ன சொல்லிட்டேன், ஜீரோன்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் டேர்ம். நமக்கு தெரியும் என்னுடைய ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். பிகாஸ் எனக்கு ஒர்க் டன் வந்து ஸ்கேலார் அப்படின்னு நம்ம படித்தோம். பிகாஸ் இட் இஸ் அ டாட் ப்ராடக்ட்,
A vector dot B vector is nothing but AB cos theta. அப்போ dot product is always a scalar. அப்போ எனக்கு இது force, அப்போ dot என்னுடைய velocity இது இல்லையா, dot velocity. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டேர்மை மட்டும் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச அதே மெத்தட் தான் UV dash மெத்தட். அதை என்ன சொல்லலாம், UV மெத்தடை. UV மெத்தட் UV மெத்தட் U dash V plus V dash U இல்லையா, இதை நம்ம UV மெத்தடுன்னு சொல்லுவோம். அப்போ அதை இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போனால் எனக்கு எப்படி மாறும் பாருங்களேன். இந்த டேர்மு dVV dt V ப்ளஸ் அதே தான் வரும், பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை, ரைட். அது என்னது, இந்த V என்னது, dV by V இன்ட்டு V. ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது நார்மலாக Vன்னு மாறிடும். அப்போ dV by இதை பாருங்க, dV by dtன்னு இருக்குது, அடுத்து Vன்னு இருக்குது. இதை பண்ணால் Vன்னு மாறிடும், இதை பண்ணால் dV by dtன்னு மாறிடும். ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டுமே சேம் தானே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த டேர்ம் என்ன சொல்லிட்டேன், இந்த இடத்துல இட் இஸ் ஜீரோன்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த V டாட் V கரெக்டாக, அந்த dV இந்த இடத்துல I can take a D as a common. I'm going to change the next page, 0 right, 0 அப்படின்னு சொல்லிட்டேன். Mன்னு சொன்னேன், dVV அப்புறம் V dVன்னு சொன்னேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு D dt அப்படின்னு நம்ம காமன் எடுத்துட்டா V அப்படின்றது மட்டும்தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ரைட் காமனாக எடுத்துட்டா, ஸோ எனக்கு dV காமன் எடுத்துட்டா VV மட்டும்தான் இருக்குது, அதை நான் இங்கே எழுதிட்டேன். VV மட்டும் இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு இந்த இடத்துல M மாஸ், இந்த இடத்துல V டாட் V, ஆப்வியஸ்லி ரெண்டுமே காஸ் தீட்டா தான். காஸ் தீட்டான்னு எனக்கு 0 டிகிரி இருக்குது. இப்போ 0 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது அது MVனே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஸோ தட் த டேர்ம் 0 which is equal to MV square D dt. Correct? So D dt. So this is nothing but 0 according to the question. Right? According to the question நமக்கு அது 0. இப்போ இந்த இடத்துல நம்ம 11th ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். இப்போ இந்த இடத்துல இந்த ஒர்க் டன் நான் என்ன சொல்லிட்டேன், 0ன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இங்கே கைனடிக் எனர்ஜி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்தால் தான் ஐ கேன் சே இட் இஸ் 0 இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன டேர்ம் நம்ம இதை இந்த ஸ்டெப் ஒன்று படித்தோம், இங்கே இருக்கு பாருங்க, இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே ரைட். அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு சின்னதாக இஃப் ஐ டூ இன்டகிரேஷன் பார்ட் யூ கெட் V ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அந்த Vயை தான் நம்ம ரெண்டை பிரிச்சிருப்போம் ரைட். ஐ ரைட் ஹியர் இந்த டேர்ம் V ஸ்கொயர் பை 2ன்னு வரும். இப்போ இதை என்ன சொல்லிப்போம், Vன்னு பிரிச்சுட்டு ஐ வில் டிஃப்ரென்ஷியேட் தட் பிகாஸ் எனக்கு இங்கே ஒர்க் டன் பர் டைம் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை தான் இந்த இடத்துல பண்ணும்போது என்னுடைய V ஸ்கொயர் பை 2 அப்படின்ற ஒரு டேர்ம் வந்துருச்சு. இந்த V ஸ்கொயரை V இன்ட்டு V அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். அதை அதுக்கப்புறம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது UV மெத்தடில் கொண்டு வந்துட்டேன். அதுதான் இந்த ஃபைனல் ஸ்டெப். அப்போது யூ கேன் ஆட் 1/2 இன் ஆல் த கேசஸ். இஃப் யூ டூ ஸோ எனக்கு இது மொத்தமாக என்ன ஆகிடும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜின்னு மாறிடும். கைனடிக் எனர்ஜி அப்போது இங்கே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்னுடைய கைனடிக் சேஞ்சின் தானே, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஆப்வியஸ்லி இந்த கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்படி ஒரு கர்வ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் ரைட். ஒன்று கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இன்னொன்று வந்து எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும். தே போத் ஆர் ஆப்போசிட் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம்ல. அப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இது D by dtன்றது சேஞ்ச் தானே, 1/2 MV ஸ்கொயர்ன்றது கைனடிக் எனர்ஜி தானே. அப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் டன். அதை தான் நான் 0ன்னு சொல்லிட்டேனே இல்லையா. ஸோ இதான் நமக்கு வந்து இருக்கு. டிஃபைன் த யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஸ்லா. உங்களுக்கு தெரியும் நார்மலாக என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு
அப்படின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ். ஸோ அதில் வந்து KQM/R². நார்மலாக நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் எழுதிருப்பீங்கல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதலாம். பட் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. மற்றபடி எல்லாமே எனக்கு டிட்டோ சேம் தான். இதுக்கு எனக்கு அதே ஃபார்முலா தான் எழுத போகிறீங்க, KQM/R². மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஆல்சோ இட் ஒபேஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அதையும் எழுதிக்கோங்க. யூனிட் வந்து இட்ஸ் அ டெஸ்ட் லா. ஆப்வியஸ்லி கேள்வியிலேயே கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு டிஃபைன் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி தான் யூ ஆர் கோயிங் டு மென்ஷன். டெஸ்ட்லான்றது நமக்கு கொடுத்தாச்சு. ஃப்ளக்ஸ் தான் வெப்பர்னு சொல்லுவோம், ஃப்ளக்ஸை வெப்பர்னு சொல்லுவோம். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு வித் திஸ். சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டேர்ம். யா, நெக்ஸ்ட் இதை பாருங்க. இந்த இடத்துல நமக்கு the magnitude of force, right, the magnitude of force between two straight parallel current carrying conductor kept at a distance d apart in air. அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டு parallel conductor இருக்கு, அதில் வந்து கரண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, I1 and I2ன்னு சொல்லியாச்சு. அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு d. ஓகே, அது டின்னு இருக்குது, இட்ஸ் d தான். ரெண்டு கண்டக்டர், இதில் வந்து I1, இது வந்து I2, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு d. மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா தான், டைரெக்டாக அவனே கொடுத்துட்டான். வேர் I1 and I2 ஆர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கரண்ட் flowing through the two wires. ரெண்டு வயரில் இந்த கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் சைன் கன்வென்ஷன் தட் the force of attraction is assigned அப்படின்னா சேம் டைரக்ஷனில் எனக்கு கரண்ட் போகுதுன்னு அர்த்தம். யூ ஹாவ் டு திங்க், எனக்கு சேம் டைரக்ஷனில் எனக்கு கரண்ட் போனால் தான் அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது. கரெக்டா? பட் வெயிட், யூ ஹாவ் டு கோ த்ரூ அகெயின். யூஸ் this expression and sign convention that the force of attraction is assigned a negative sign and that of repulsion is positive sign. ரைட்டா? ஸோ எனக்கு அட்ராக்ஷன் ரெப்பல்ஷன் ரெண்டு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ட்ரா அ கிராஃப், அதான் ட்ரா கிராஃப்ஸ் ஷோயிங் த டிபெண்டன்ஸ் ஆஃப் எஃப் ஆன். கிராஃப் வரைய சொல்கிறான். என்னுடைய ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நெகட்டிவ் சைனா பாசிட்டிவ் சைனா, அதாவது அட்ராக்ஷனா ரிப்பல்ஷனா அப்படின்னு கேட்குறான். இதில் வந்து நான் வினை சர்ச்டு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சிபிஎஸ்சியில் இருந்தது. ப்ராப்ளம் வந்து அந்தளவுக்கு இல்லை, கேள்வி இது தியரி கேள்வி ரொம்ப டிஃப்டடாக இருந்தது. சரி ஓகே நம்ம இதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட்டு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? சப்போஸ் என்னுடைய கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்ததுன்னா எனக்கு அங்கே வந்து ரிப்பல்ஷன் நடக்கும், அதாவது இந்த டேர்ம் மாதிரி செகண்ட் கண்டிஷன் மாதிரி. சேம் டைரக்ஷன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? அட்ராக்ஷன் இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். இப்போது அக்கார்டிங் டு த குவெஸ்டன் நமக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஃபார்முலாவை எழுதிடலாம். முதல்ல நம்ம அதை எழுதிடுவோம். மியூ நாட்டு I1 I2 Lன்னு வரும். அப்போ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். லென்த் வந்து இங்கே கொடுக்காதனால we will assume that length is nothing but 1 meter length by நமக்கு என்ன இருக்குது? 2πr. அதான் ஃபார்முலா. இங்கே டீன்னு கொடுத்துருக்கிறதுனால டீன்னு எழுதிக்கிட்டேன். 2πd இதுதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லலாம்? சிம்பிளாக என்னுடைய கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்ஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ். I1 I2 when D is kept at a distance. என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கிராஃப் தான் வரையணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பார்த்துக்கலாம். ரெண்டாவது பாருங்கள், ஈக்குவேஷன் தான் இதுக்கு. யூ ஆர் கோயிங் டு சே தட் என்னுடைய ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I1 and I2, அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் வேறு மாதிரி நினச்சிருப்பீங்க, பட் இது ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். D when the product of I1 and I2 is maintained at a constant positive value. பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆப்வியஸ்லி டிஸ்டன்ஸ் தான். ஸோ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ரெண்டாவது பாருங்கள், தேர் அகெயின் டாக்கிங் அபவுட் த சேம் திங்.
என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். பட் இங்கே என்ன சொல்லிட்டான், இதை பாசிட்டிவ்னு சொல்லிட்டா, இங்கே வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க, நெகட்டிவ்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூ கோயிங் டு ட்ரா த கிராஃப். இப்போ இதை நான் அழிச்சிட்றேன், அது உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நல்லா கவனிக்கணும். என்னுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு they are talking about the current direction, right? So imagine you have this axis. நான் ஒரே கிராஃபில் I'm going to draw. அப்போது நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன் so that you can understand, which means you can equate accordingly. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு. இப்போது இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். அப்போ என்ன சொல்லலாம், if you consider this as force, this will be your current. இல்லை இதை நீங்கள் ஃபோர்ஸ்னு எடுத்து இதை கரண்ட் எடுத்தாலும் சரிதான், உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ஹோம்ஸ் லால படிச்சிருப்பீங்க, என்னுடைய V வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? இப்போ விச்எவர் வே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் போங்க, ரைட்டா? இப்போது திஸ் இஸ் யுவர் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் கரண்ட், ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எது மாற்றினா எது மாறுதோ அதுதான் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். ஓகே, ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். இன்டிபெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எது மாற்றினா மொத்த வேல்யூவை மாறுதோ அதுதான் ஒய் ஆக்சிஸில் இருக்கணும். அதனால தான் இங்கே ஐ இந்த பக்கமும் ஒய் அந்த பக்கமும் போட்டிருக்கேன். ஐ ரிப்பீட், ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய கரண்ட் அதிகமாகும் போது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமானால் தான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோ ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனோ மாறும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எங்கெல்லாம் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு கிராஃப் இருக்கோ டைம் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வர்றது எப்போவுமே இன்டிபெண்ட், ஒய் ஆக்சிஸில் வர்றது எக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸை. அப்போ இந்த கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த பக்கம் வரைஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய கரண்ட் டைரக்ஷனும் இதனுடைய ஃபோர்ஸ் டைரக்ஷன் எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தாக்க எனக்கு என்ன சொல்கிறாங்க, தே போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே. அப்போ என்னுடைய கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் என்னுடைய வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே ஹோம்ஸ் லாக்கு வாங்க, இப்படியே லீனியர் தான், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல. இந்த மாதிரி நான் வந்து கிராஃபை வரைஞ்சிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கேஸுக்கு ரெட் கலர். இப்போ ரெண்டாவது கேஸுக்கு வாங்க. ரெண்டாவது வந்து நான் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க, I1 and I2 maintained at a constant positive value. அப்போ பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் சடனாக பாசிட்டிவ் தானே அது ரிப்பல்ஷனாக இருக்கும், ரைட்? நெகட்டிவ் தானே அது அட்ராக்ஷனாக இருக்குது, இட்ஸ் அ சைன் ஆஃப் தட் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கண்டக்டர் வந்து இப்படி வரும். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் போயிடும், ரைட்? ஆப்வியஸ்லி இதுவும் ஆப்போசிட் தான், இதுவும் ஆப்போசிட் தான், என்னென்ன ஆப்போசிட் டைரக்ஷன் தான், ரைட்? அப்போ இங்கே என்ன ஆகுது, இங்கே இட் இஸ் மூவிங் அவே, யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் டிக்ரீசிங். இது மூவிங் க்ளோசர், அந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அட்ராக்ஷன் டைமில் நல்லா கவனிக்கணும், அட்ராக்ஷன் டைமில் adds up, so this is positive. அப்போ ஆப்வியஸ்லி இது நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, இது எனக்கு ரிப்பல்ஷனாக தான் இருக்க முடியும் இல்லையா? அது அட்ராக்ஷன், இது எனக்கு ரிப்பல்ஷன். அப்போ இதுக்கு நான் கிராஃப் எப்படி சார் வரையிறது? ஸோ இந்த இடத்துல யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி த டிஸ்டன்ஸ் அண்ட் த ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் இது என்னது, ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். நீங்கள் இங்கே பெருசாக யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ லெட்டஸ் சே என்னுடைய டிஸ்டன்ஸ் இது, ரைட்? என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இந்த அதே மாதிரி என்னுடைய ஃபோர்ஸ் வந்து இதுவாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணலாம், என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னுடைய ஃபோர்ஸ் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. பாருங்கள், என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், ரைட்டா? குறைஞ்சிட்டே வந்துடும். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹையர் வேல்யூ மேக்ஸிமம்ல இருந்து இட் இஸ் டிக்ரீசிங், ரைட்?
அப்போ டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லும்போது அது ரிப்பல்சிவாக தானே இருக்க முடியும். புரியுதா? டிக்ரீசிங்காக இருக்கும்போது இதுதான் நீங்கள் வந்து இந்த வேல்யூவை நோட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்க இப்படி வருது. இப்போ இது பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, எனக்கு என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக going to see the graph in this manner. அப்போ என்ன ஆகுது, it is keep on increasing. பாருங்க இன்க்ரீசிங்னா எனக்கு இது நெகட்டிவ்ல, ஹையர் நெகட்டிவ்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது -10, இது -1னா அப்போ -10லேருந்து இப்படி தானே போகுது, அப்போ இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் யுவர் அட்ராக்ஷன் பார்ட். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டிக்ரீ, ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. எனக்கு 10லேருந்து 1 வருது, என்ன ஆகுது, டிக்ரீஸ் என்ன, ரிப்பல்ஷன் தானே. அப்போ திஸ் இஸ் யுவர் ரிப்பல்ஷன் பார்ட், this is your attraction part. Hope so this is very clear, right? இது ஒரு தடவை you can go through once I share the video. பாருங்க, it's very simple தான், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரைட்? நெக்ஸ்ட் we are moving to the other problem. இங்கே பாருங்க, இதுவும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா the figure shows 3 infinitely long straight parallel current carrying conductor. 3 ஒயர் இருக்குது, 1 2 3ன்னு கேள்வியில் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ஐ போகுதான், ரெண்டாவது கண்டக்டரில் 3i, மூணாவது கண்டக்டரில் 4i. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த டயக்ராமை பார்க்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் டைரக்ஷனையும் பாருங்கள். என்னுடைய ஐக்கும் 4iக்கும் டுவர்ட்ஸ் ரைட், என்னுடைய 3iக்கு டுவர்ட்ஸ் லெஃப்டில் வருது. அதையும் கவனிக்கணும், சரியா? கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. Magnitude and the direction of the net force at A, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டக்டரில் இருக்கிற அந்த பாயிண்ட் தான், லையிங் ஆன் கண்டக்டர் 1, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய ரெண்டாவது கண்டக்டரும் அதில் அஃபெக்ட் ஆகும், மூணாவது கண்டக்டரும் அதில் அஃபெக்ட் ஆகும். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐம் கோயிங் டு மேக் இட் சிம்பிள். என்னுடைய 1 and then 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போகுதுமா. அப்போ என்ன ஆக முடியும், ரிப்பல்ஷன், ரைட்டா? அதே மாதிரி என்னுடைய 1 and then 3 கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. அப்போ இது என்ன ஆகும், இது அட்ராக்ஷன் ஆகும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். அட் ஏல தான் கேட்குறாங்க. அப்போ என்னுடைய ரெண்டாவது கண்டக்டர், அதுக்கப்புறம் என்னுடைய மூணாவது கண்டக்டரில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். மூணாவது கண்டக்டர், என்னுடைய ரெண்டாவது, என்னுடைய மூணாவது. இது என்னது, எனக்கு வந்து நார்மல் பேரலல் கண்டக்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் μ0 I1 I2 2πdன்னு எழுதணும்ல, அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து 1 தான் கன்சிடர். கேள்வியில் எனக்கு லென்த்தை கொடுக்கல சார் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் டு பி 1. நீங்கள் யோசிக்க தேவையில்லை, தாராளமாக 1ன்னே மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய கண்டக்டர் 1க்கும் 2க்கும் அடுத்த ஃபார்முலா என்ன இருக்கும், என்னுடைய கண்டக்டர் 1க்கும் கண்டக்டர் 3க்கும் வரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2πd. அப்போ என்னுடைய 1 and 2க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது, 6. கேள்வியில் கொடுத்துருக்கானா 1க்கும் 3க்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு என்ன சொல்லிட்டான், 2r சொல்லிட்டான். அவ்வளோதான். இதில் நீங்கள் எதனா பெருசாக யோசிக்க போகிறீங்களோ ஒன்றுமே இல்லை. going to write as it is. So to make it our calculation simple அப்படின்றதுனால மேலே multiply and divide by 2 போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக μ0/4πன்னு வரும். அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் 2r ப்ளஸ் அந்த r 3r தான். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேல்குலேஷனை சிம்பிளாக மாற்றுறதுக்காக நான் மல்டிப்ளை டிவைட் பை 2π ரெண்டு இடத்துலையும் போட்டாச்சு. 2 போட்டேன்னா அப்போ μ0/4πன்னு மாறிடும். அப்போ என்னுடைய B2 பாருங்கள், μ0/4π. இந்த ஒரு 2 இருக்க மறக்கக்கூடாது, ரைட்? 2 அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு இந்த கரண்ட்டு, இந்த கரண்ட்டு, கரெக்டாக என்னுடைய ரெண்டாவது கரண்ட்டு தானே நம்ம எழுத போகிறோம். ரெண்டாவது ஒயருக்கு தானே நான் எழுதுகிறேன். இப்போ ரெண்டாவது ஒயர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய கரண்ட்டு 3 அப்பான். அடுத்து என்ன இருக்குது, என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து இந்த டி, அந்த டியை நான் என்ன சொல்லிட்டேன், ஆர்ன்னு சொல்லிட்டேன், ஆர். இப்போ இதே வந்து மூணாவது கண்டக்டர் சொல்லும் போது மூணாவது கண்டக்டர், ஓகே, மூணாவது கண்டக்டர்
அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, அதே 2 டைம்ஸ் தான், மாற்றம் எதுவும் இல்லை. அதில் போகிற கரண்ட் என்னது, மூணாவது கண்டக்டரில் 4i போகுது. அப்போ 4i 23ன்னு படிச்சிட போகிறீங்க. இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, 3r. ஓகேவா? இப்போ அதை நான் அப்படியே டோன்ட் கேன்சல் 2 and 2, ஏன்னா அதை நம்ம தான் ஆட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி ஒரே மாதிரி மாற்றிடாதீங்க. 4pi 6i/r. இந்த இடத்துல பாருங்கள் μ0/4pi 8i/3r. இப்போ என்ன ஆகுது, இந்த ரெண்டு கண்டக்டரு B and then 3, இந்த இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போது இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது யூ கெட் த ஃபார்முலா μ0I1I2. இப்போ எனக்கு இதே சிங்கிள் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க 2πd. இதை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது இது என்ன ஆகுது, பயோட் சாவர்ட்லாலேயும் சரி, ஆம்பி சர்க்கியூட்லாலேயும் சரி, நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் சிங்கிள் கண்டக்டர், ஏன்னா நான் பாருங்கள் B2க்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், B3க்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் எனக்கு கரண்ட் போகுது, அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த μ0I/2πr. அதை தான் நான் இங்கே வந்து பயன்படுத்தி என்னுடைய செகண்ட் கண்டக்டருக்கு தேர்ட் கண்டக்டருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதில் இருக்கக்கூடிய டோட்டலை நான் கண்டுபிடிக்க போகிறேன்ப்பா. இதில் இருக்கிற டோட்டலை கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், ஒன்று ரிப்பல்ஷன், இன்னொன்று அட்ராக்ஷன் இல்லையா? ஒன்று ரிப்பல்ஷன், இன்னொன்று வந்து அட்ராக்ஷன். ஆப்வியஸ்லி அது ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்றது நமக்கு இங்கேயே தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ நவ் வாட் யூ கோயிங் டு டூ அப்படின்னா, இந்த இடத்துல இஃப் யூ ட்ரை டு அப்ளை, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, என்னுடைய கரண்ட் இதில் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த பக்கம் டாட்டும் இந்த பக்கம் கிராஸும் இருக்கும் அந்த கண்டக்டர். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் டாட்டு, இந்த பக்கம் கிராஸ்ன்னு வரும். ஐ எம் டாக்கிங் அபவுட் 1 and then 2. இதே 3க்கு பாருங்கள், 3க்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாட், இந்த பக்கம் கிராஸ். அப்போ 1 and 3 பார்த்தீங்கன்னா சேமில் இருக்குல்ல, ஒரே மாதிரி இல்லையா? ஸோ அதையே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஐம் ஜஸ்ட் சேயிங் வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றத. ரைட்? இஃப் யூ ட்ரை டு அப்ளை ஹியர், இந்த இடத்துல எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 3ல் ப்ரொடியூஸ் ஆகிறது இங்கே டாட்டு தான் உள்ளே போகும். ரைட்டாக? டாட்டு தான் உள்ளே போகுது. இதே 2ல் ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து கிராஸ் போகுது. இப்போ இந்த கிராஸ் அண்ட் டாட்டை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன். அப்படியே ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் எடுத்து பாருங்கள். என்னுடைய கரண்ட்டு, என்னுடைய மிடில் ஃபிங்கர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது. கண்டக்டர் 1க்கு பாருங்கள், கரண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு போகுது. அப்போது மிடில் ஃபிங்கர் ரைட்டில் போகணும். என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுதுன்னா அது செகண்ட் கண்டக்டர்லேருந்து வர்றது. அப்போ தம் எப்படி இருக்குது, மேலே இருக்குது. ஹோப்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மேலே இருக்குது. என்னுடைய அடுத்த கேஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்டு. அப்போது உங்களுடைய 4 ஃபிங்கர் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். மிடில் ஃபிங்கர் டுவர்ட்ஸ் ரைட்டு, உங்களுடைய தம் வந்து டவுன்வேர்டில் இருக்கும் இல்லையா? அப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. if I try to do, இது என்னது y axis, இது என்னது y டேஷில் இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து I can say as negative. இப்போ B3 அப்படி எழுதும்போது என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் A அப்படின்னு எடுக்கும்போது என்னுடைய B2 மைனஸ் B3. B2 என்ன சொன்னேன், இந்த μ0/4π 6i/r 6i/r மைனஸ் ஆஃப் அதே μ0/4π 8i/3rன்னு பார்த்தோம். உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. யூ கேன் டேக் காமனாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமனாக எடுத்து டேக் LCM. ரைட்? யூ ஹாவ் அந்த 8 6i 8i 6 இருக்குது, இங்கே 3r இருக்குது. சும்மா மல்டிப்ளை பை 3, 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. யூ கெட் μ0/4π 18i minus 8i/3r, which is nothing but μ0/4π 18 minus 8 becomes a 10i/3r, which is your B. அந்த பாயிண்டெல்லாம் இருக்குது. அதான் நான் இந்த இடத்துல வரைஞ்சிக்க. இதை நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் அனுப்பும்போது ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணுங்க. இந்த டயக்ராம், இந்த கிராஸும் இந்த டாட்டும், இந்த அப்வர்ட் ஃபோர்ஸும் இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உடைய ரெண்டாவது செக்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 2.
ரெண்டாவது கண்டக்டரில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் இப்போ நீங்கள் ஃபோர்ஸ்னு வரும்போது யூ கேன் கோ வித் திஸ் ஃபார்முலா, ஏன்னா இது ஃபோர்ஸ் தான் இல்லையா. ஃபோர்ஸ்னு வரும்போது இந்த ஃபார்முலா, இது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஸ்ட்ரென்த். இப்போ ஃபோர்ஸ் ஆன் இது நமக்கு ரொம்ப ஈஸி தான் இல்லை, 1 and 2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னுடைய ரெண்டாவது பார்ட் ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 2 கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 2. அப்போது கண்டக்டர் 2 மட்டும் நம்ம வந்து பிளைண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த கண்டக்டர் 1 அப்படின்னு எடுக்கும்போது 2 and 3 அஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி என்னுடைய 2 அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு 1ம் 3யும் அஃபெக்ட் ஆகும், 1ம் 3யும் அஃபெக்ட் ஆகும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டக்டர் 2லையும் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கண்டக்டரில் ஒயர் விச் மீன் கரண்ட் போகிறது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, இது பாருங்கள் ரைட்டில் இருக்குது, இது பாருங்கள் ரைட்டில் இருக்குது. அப்போது யூ ஆர் கோயிங் டு சி, இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கா, எஸ். இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கா, எஸ். அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு சால்வ். என்னுடைய ஃபோர்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு 3i ஐன்னு ஒன்று எடுப்பீங்க, அடுத்து 3i 4iன்னு இன்னொன்று எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு. அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஐம் கோயிங் டு மார்க் த ஃபோர்ஸ். அப்போ என்னுடைய ஃபோர்ஸ் ஆன் ஃபஸ்ட்டு கண்டக்டர் அப்படின்னு எடுத்தால் டியூ டு அந்த செகண்டில் அஃபெக்ட் ஆகும்போது என்னுடைய μ0 I1 ஃபஸ்ட்டு கண்டக்டர். செகண்ட் கண்டக்டரில் எனக்கு கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 3iன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா, 3i. அடுத்து வந்து பார்த்தோம் அது I2, ஆப்வியஸ்லி ரெண்டுமே எனக்கு I1 I2லாம் மென்ஷன் பண்ணல, ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ் அக்கார்டிங் டு த டயக்ராம். இப்போ μ0 இது I1 இது I2 அப்பான் 2πr. அப்போ 2π அதுக்கு ரெண்டுத்து இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, R தான் சொல்லியிருக்காங்க. அப்போ யூ கேன் ரைட் R அப்படின்னு வச்சுக்கலாம் ஆஸ் இட் இஸ். ரெண்டாவதுக்கு தான் வந்து 2Rன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏன்னா செகண்ட் கண்டக்டர் எடுக்கும்போது. அப்போ அதில் என்ன சொல்லலாம், μ0 I, ரைட்டா. நமக்கு வந்து செகண்ட் கண்டக்டர், அப்போ அது 3i. அடுத்து தேர்ட் கண்டக்டர் 4i டிவைட் பை அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 2R. 2R யா 2Rன்னு கொடுத்துருக்கு. 2 and 3க்கு நான் சொல்கிறேன் 2R. இப்போ 2R. அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸினுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளவுதான். இந்த ஃபோர்ஸ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அங்கே பாருங்கள், இந்த μ0 I, அப்போது 3i² எழுதிக்கலாமா, 3i² அப்பான் 2πr மைனஸ் ஆஃப் μ0 4πr. இங்கே பாருங்கள் 12, 3 4 12, 12i². இப்போ மறுபடியும் உங்களுக்கு எதெல்லாம் காமனாக எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இப்போ μ0 எடுக்கலாம், 2πr காமனாக எடுக்கலாம் இல்லையா. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், 3i² இருக்கும், இந்த இடத்துல 12i² இருக்கும். அப்போ எனக்கு என்ன ரிமைனிங் வந்து இந்த இடத்துல வெறும் 2 மட்டும் இருக்கும், கரெக்டாக. யா யூ வில் ஹேவ் 2 alone there. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அந்த எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஸோ μ0 by 2πr எடுத்திங்கன்னா 2 6 ஆகிடும், 6i², 12i² by 2. உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஸோ -6i² by 2 அப்படின்னு வரும். இது வந்து -3i² நம்ம வந்து முடியும். என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்குது பாருங்கள். என்னுடைய ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் இந்த μ0 இந்த 2πr, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ மைனஸ் ஆஃப் 3i² 2πr, அவ்வளோதான், சரியா. ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ. ஸோ பொறுமையாக பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டேரக்ட் தான், டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் திஸ் ஒன். இதுவும் அதுவும் சிமிலர் தான். ஐ வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். கேள்வியை பாருங்கள். ரெக்டாங்குலர் லூப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது ரொம்ப ரிப்பீட்டட் கண்ணா, ரொம்ப ரிப்பீட்டட். இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் வி ஹேட் நார்த் கிளஸ்டர் பேப்பர், அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டட், இந்த ஃபார்மெட் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு ப்ராப்ளம். ஒரு ரெக்டாங்குலர் லூப்பு, பக்கத்தில் ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து 2 பேரலல் கண்டக்டர். ஆக்சுவலாக 2 பேரலல் கண்டக்டர் கான்செப்ட் தான். ஈவன் இது ஏன் லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்கள், இதே மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், இதே மாதிரி கேள்வி இருக்குது பாருங்கள். ரெக்டாங்குலர் லூப்பு ஆஃப் சைடு 4 and 10 கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 2 ampere, டைரக்ஷன்ஸும் கொடுத்தாச்சு. A long wire carrying a current in the 5 ampere is kept near the loop as shown in the diagram. If the loop and the wire are coplanar, பக்கத்தில் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில், find the torque acting on the loop and the magnitude and the directions of the force on the loop due to
the current carrying conductor. ரொம்ப சிம்பிள், ரைட்டா? என்ன சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு கேள்வியே பாருங்கள், நல்லா மறுபடியும் ஒரு தடவை கோத்ரு. இங்கே ஒரு கண்டக்டர், இங்கே ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்தால் இது பேரலல் கண்டக்டர்னு மாறிடுச்சா? எஸ். இந்த கண்டக்டர் எடுத்தால் இதுவும் பேரலல் கண்டக்டர்னு மாறிடுச்சா? இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க? F = μ0 I1 I2 / 2πr. இந்த பாருங்க, இது I1, இது I2 ஃபஸ்ட்டு கேஸில். அடுத்து இது I1, இது I2. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன சார்? இங்கே பாருங்க, அவனுக்கு கேள்வி கொடுத்தேன்னு 1 cm. செகண்ட் கேஸில் என்னுடைய டிஸ்டன்ஸ் என்ன சார்? 4ன்னு எடுத்துடாத. இப்போ நான் பண்ண பாருங்க, அந்த மாதிரி இது 5. சரியா? 5. அப்போ இதில் இருந்து you can able to find what is the force between them, இல்லையா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்டக்டர் அந்த 5 ampere இருக்குல்ல, I1க்கும் I2க்கும் ஒரு ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. I1க்கும் அந்த அதுவும் I2 தான், அதை சுற்றி போகுது. அதாவது I1 BA I1 CD, அதுதான் சொல்ல வந்தேன், CD. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் தெம். அப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே பண்ணீங்கல்ல இந்த செகண்ட் இது, அது அப்படியே அங்கே பண்ணலாம், அப்படியே பண்ணலாம், ரைட்? ஸோ வேர் யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ். இப்போ இந்த இடத்துல டார்க் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. டார்க் ஆக்டிங் வந்து லூப். டார்க் வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது. சின்ஸ் இட் இஸ் அ கோப்ளானார், இங்கே எனக்கு டார்க் என்னது? ஒன்றுமே இல்லை. நெட்டு ஃபோர்ஸ் வந்து 0, ரைட்? ஃபோர்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோப்ளானார் அப்படின்றத இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? என்னுடைய ஃபோர்ஸ் ஆன் பிசி ஏடி, அதை தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அது எப்படி இருக்குது? கொலீனியர் பாயிண்ட், ஆக்சுவலாக ஒரே பாயிண்ட் மாதிரி கொலீனியர். அப்போ அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்றதுனால அது கேன்சல் ஆகிடுது. இப்போ கேன்சல் ஆகிட்டு முடிஞ்சு போச்சு, நம்ம யூஸ்வலாக படிக்கிறது தான். அதே மாதிரி ஏபியும் சிடிக்கும் வரும். இந்த ஏபியும் சிடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொலீனியர், பட் ஆனால் வந்து அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் என்னுடைய மேக்னிடியூட் இஸ் நாட் சேம். நல்லா பார்க்கணும். நீங்கள் ரெக்டாங்குலர் லூப்பில் ஜெனரேட்டரோ இல்லை ரெக்டாங்குலர் லூப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபோர்ஸும் என்னது? நம்ம பில் சைன்னு நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கும். நம்புறேன், பில் சைன் தீட்டா, இதுலேயும் பில் சைன் தீட்டா. இது ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸாக இருந்தது. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸாக இருந்ததுனால இங்கே எனக்கு நெட் ஃபோர்ஸ் 0. ஸோ தட் எனக்கு டார்க் வந்து அங்கே இருந்தது கண்ணா, இல்லையா? டார்க் வந்து இருந்தது அங்கே. இப்போ இந்த இங்கே பாருங்க, இந்த கண்டக்டருக்கும் இருக்கிற ஃபோர்ஸும் இந்த கண்டக்டருக்கு இருக்கிற ஃபோர்ஸும் வேற. அது எப்படி சார் வேறே ஆக முடியும்? ஏன்னா டிஸ்டன்ஸ் வேற. இந்த கண்டக்டருக்கு 1 சென்டிமீட்டர் தான், இந்த கண்டக்டருக்கு 5 சென்டிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் வேற அப்படின்றதுனால எனக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான், ஆனால் மேக்னிடியூடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்னுடைய ஃபோர்ஸ் கேன்சல் ஆகாது. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஃபோர்ஸ் கேன்சல் ஆகலைன்னா என்னுடைய டார்க் என்னவா இருக்க முடியும்? 0. அவ்வளோதான். பிகாஸ் டிஃப்ரெண்ட் magnitude in force. Please தயவு செஞ்சு, if you understood very well, happy, but if you don't, ஒரு தடவைக்கு 2 தடவை இதை மறுபடியும் go through பண்ணாங்க, you will understand. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு போர்டு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து யூ வில் பி லைக், இருங்க நான் எத்தனை இருக்குன்னு தெரியல, 2 ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஆன் திஸ். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்மெட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். சர்க்குலர் காயில் ரெண்டும் ஒரே பாயிண்ட் சென்டர் ஊ அப்படின்னு நம்ம படித்தோம்ல, ரெண்டுத்துக்கு காமனான ஒரு பாயிண்ட் சென்டர் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது. கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஆனால் ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் தான். இது சர்க்குலர் காயில் ஹேஸ் சம் டிஸ்டன்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் கிவ் த ஹிண்ட். பயோட் சாவர்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அங்கேயும் நம்ம பயோட் சாவர்ட்டில் சென்டர் ஆஃப் த லூப் எடுத்தோம். இங்கே வந்து சர்டன் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ யூ நோ
how to do this. Give a try and then let me know. இல்லை குரூப்லேயோ இல்லை எனக்கோ நீங்கள் பர்சனலாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து இந்த கேல்வனோமீட்டரை வந்து அமீட்டராகவோ வோல்டிமீட்டராகவோ கன்வெர்ட் பண்ணுற கான்செப்ட் தான். நீங்கள் கேள்வியில் அமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கேல்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் நீடட் டு கன்வெர்ட் இன்டு, அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கேட்குறாங்க. டு ஃபைண்ட் வாட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ஃபார்முலாவை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, என்னுடைய வோல்டேஜ் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கும். ஐ ரைட் ஹியர், என்னுடைய வோல்டேஜ் வந்து ஷண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற வோல்டேஜ் வில் பி ஈக்குவல் டு யுவர் கேல்வனோமீட்டரில் இருக்கிற வோல்டேஜ். ஷண்ட்டுக்கும் கேல்வனோமீட்டருக்கும் எனக்கு வந்து சேம் வோல்டேஜ் அப்படின்றதுனால நான் இங்கே என்ன சொல்லியிருப்பேன், என்னுடைய ஐ வில் ட்ரா த டயக்ராம். இந்த மாதிரி எனக்கு ஆர்எஸ் இருந்திருக்கும். இப்போ ஐ அப்படின்ற கரண்ட்டு, இது ஐஜி. இது என்ன சொல்லியிருப்பேன், ஐ மைனஸ் ஐஜின்னு சொல்லி வீட்லேயும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் சீக்கிரம் வர பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஐ மைனஸ் ஐஜின்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ இது இருக்கிற கரண்ட்டு தான். அப்போது ஐ மைனஸ் ஐஜி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது என்னது, ஐஜி ஆர்ஜி தான், அவ்வளோதான். இதை நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிங்க, நீங்கள் ஆர்எஸ் மட்டும் கண்டுபிடிக்க போகிறீங்க. யூ நோ வாட் டு டூ. ஆர்எஸ் அப்படின்றது ஐஜி ஆர்ஜி அப்பான் ஐ மைனஸ் ஐஜி. இதில் எல்லா இடத்துலையும் நமக்கு கேள்வியில் கொடுத்தாச்சு. பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி, இது வந்து ஆர்ஜி கண்ணா, இது ஆர்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபுல் டிஃப்ளெக்ஷனாக இது வந்து என்னுடைய ஐயா இருக்க முடியும். இது என்னுடைய ஐயா சாரி ஃபுல் டிஃப்ளெக்ஷன் ஸ்கேல் வித் கரண்ட். அப்போ கேல்வனோமீட்டர் இது ஐஜி. என்னுடைய ஐஜி வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அப்போது அமீட்டரில் கூடிய அப்போ இது வந்து எனக்கு ஐப்பா, ரைட்டா. ஸோ இவ்வளோ தான். டேக் யூர் டைம், solve it, and if you have any doubt, let me know. Thank you so much for joining the session. I will share this PPT immediately. Practice it. Okay, thank you so much for joining. Thank you so much. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸ் ரெக்கார்டட் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா கான்செப்சுவல் தியரிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ வேணும்னாலும் உங்களுடைய எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.